பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். சுவாமிநாதன், விஜயுடைய பேச்சை முழுவதுமாக பார்த்திருப்பீர்கள். குறிப்பாக அழுத்தம் குறித்து அவர் பேசியதன் அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? திரைப்படம் ஜனநாயகன் திரைப்படம் கடந்த 9ஆம் தேதி வெளியாவதாக இருந்தது. கிட்டத்தட்ட 15 நாட்கள் கடந்திருக்கிறது. இதுவரைக்கும் படம் வெளியாகல. விஜய் அது குறித்து எந்த விஷயமும் பேசல என்பது தமிழக அரசியல் களத்துல ஒரு பேசு பொருளாக இருக்கு. இன்னொரு பக்கத்துல ஒரு சிபிஐ விசாரணைக்கு அடிக்கடி அவர் 2 முறை இதுவரைக்கும் டெல்லி சென்று விட்டு வந்து விட்டார். கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை அவர் சாட்சி மட்டும்தான். சாட்சிக்காக அவர் டெல்லியில் வரைக்கும் அழைக்கப்பட்டு சிபிஐ விசாரணை வளையத்தில் எல்லாம் இருக்கிறார். இது மாற்று கட்சிகளால ஒரு பெரிய அரசியல் அழுத்தத்தில் இருக்கிறார் என்பதாக விமர்சனம் செய்யப்பட்டு வந்த நிலையில அழுத்தமா எனக்கா அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா என்பது போன்ற அந்த சினிமா பாணியிலான டயலாக் தான் என்றாலும் கூட அவர் அதை வெளிப்படையாக பேசியிருக்கிறார். இது அவர் தரப்புக்கான ஒரு விளக்கம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, பாஜக தொடர்ந்து சில முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க. விஜய் தரப்ப கூட்டணிக்குள்ள கொண்டு வருவதா இருக்கலாம், வேறு ஏதோ முயற்சிகளாக இருக்கலாம். பட் அது எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது இன்னைக்கு நமக்கு கிளியரா தெரியுது. அவர் அதனாலதான் அழுத்தம் எந்த அழுத்தம் வந்தாலும் நாங்கெல்லாம் அடங்கி போற ஆளா அப்படின்னு அவர் கேட்கிற இடமா இருக்கலாம். நம்ம கிட்ட அழுத்தம்லாம் நடக்காதுன்னு அவர் சொல்ற இடமா இருக்கலாம். அழுத்தம் இருந்துச்சான்னா இருந்துச்சுங்கிறார். அவர் அழுத்தம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அது கூட எங்களுக்கு இல்ல மக்களுக்குங்கிறார். அவர் தனக்கு வரப்பட்ட அழுத்தத்தையே மக்களுக்கு வரப்பட்ட அழுத்தம் மாதிரி சொல்றாரு. சோ அவர் மக்களோடு தான் கூட்டணி அப்படிங்கிற விஜயகாந்த் சைட்ல தான் அவர் இறங்கி போவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இதுல இருக்கு. கூட்டணிக்காக காத்திருந்தார், எந்த கட்சிகளும் வரல. தமிழக அரசியல் களத்துல முதல்ல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னது விஜய் அவர்கள் தான். காங்கிரஸ் போன்ற கட்சிகள் இவரை பயன்படுத்தி பேர வலிமையை தான் கூட்டிக்கிட்டாங்க. இந்த சூழல்ல தான் விஜய் அவர்கள் அந்த அழுத்தம் பற்றி அவர் நேரடியாக பாஜகவை விமர்சிக்காவிட்டாலும் கூட ஒரு நடிகராக இருந்து அரசியல் களத்திற்கு வந்தவர். அவர் இந்த அளவிற்கான விஷயங்களை பேசி இருக்கிறதே அவருக்கான ஒரு பாசிட்டிவான அவங்க ரசிகர்கள் மத்தியில கடத்தப்படும் பார்க்கிறேன். சரி, அழுத்தம் பற்றி அவர் பேசுவது அது ஒரு புறம் இருக்க, இதுவரைக்கும் நட்பு கட்சிகள் அது தொடர்பான விஷயங்கள், தனித்து நின்று வெற்றி காண்பது என்பதான விஷயங்களையும் பேசி இருக்கிறாரே. கூட்டணி தொடர்பாக கிட்டத்தட்ட அவர்கள் ஒரு புள்ளியை நோக்கி நகருகிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்ல, நிச்சயமாக நீங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நான் குறிப்பிட்டதை போல தமிழக அரசியல் களத்துல கிட்டத்தட்ட ஒரு விக்கிரவாண்டி மாநாடு தொடங்கிய காலத்துல இருந்து, முதல் மாநில மாநாட்டில இருந்து எங்களோடு வந்தவங்களுக்கு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னார். அவருடைய இலக்கு சில கட்சிகளை குறிவைத்ததாகவும் இருந்துச்சு. ரொம்ப குறிப்பா காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் அந்த குரல்ல முதல்ல ஆரம்ப காலத்துல அவங்களும் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசினாங்க. சோ அப்ப இவங்க என்னன்னா திமுகவை போன்ற ஒரு மதசார்பற்ற அணி, ஒரு எந்த மதத்தையும் சாராமல் சமூக நீதி சமத்துவம்ங்கிற ஒரு பேனர்ல ரெடி பண்ணணும் அப்படிங்கறதா விஜய் ஆதவர்ஜனா போன்றவர்களுடைய திட்ட இலக்காக இருந்தது. அது எதுவுமே கைகூடல. அந்த பக்கம் இருந்து யாருமே வரல. கிட்டத்தட்ட காங்கிரஸ் எல்லாம் இவர்களை பயன்படுத்தி வேற வலிமையை தான் கூட்டிக்கிட்டாங்க. விஜய் தரப்புக்கு கொஞ்சம் நம்பிக்கையும் கொடுத்துச்சு காங்கிரஸ். நீங்க கரூர் சம்பவம் போன்ற ஒரு துன்பியல் நிகழ்வு நடக்கிறப்ப விஜய் அவர்களை அழைத்தே ராகுல் காந்தி அவர்கள் பேசுறாரு. அதெல்லாம் விஜய்க்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய சிக்னலா அவர் முதல்ல உணர்ந்து கொண்டார். பட் அவங்க பிஜேபி எதிர்ப்புங்கிற புள்ளியில அவங்க அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க என்பது கொஞ்சம் தாமதமாகத்தான் புரிந்து கொண்டார். அண்மையில டெல்லியில நடந்த அந்த கூட்டத்தில் கூட திமுகவை யாரும் விமர்சிக்க கூடாது, கூட்டணி கட்சிகளை விமர்சிக்க கூடாதுன்னு சொன்ன இடம் இவங்களுக்கான கேட் மூடப்பட்டுருச்சு அப்படிங்கறதா அவங்க நினைக்க ஆரம்பிச்சாங்க தாவேகா தரப்பு. இன்னொன்று, விசிகாவும் அதற்கு பின்பு அந்த கோரிக்கையவே கைவிட்டு விட்டார்கள், பேசுறதே இல்லை. இந்த பக்கம் அதிமுக அலையன்ஸ்ல சேர்ந்திருக்கக்கூடிய அமமுக மாதிரியான கட்சிகள் வரும், பாமகக்கு ஒரு வழி இல்ல, அதனால பிளவுபட்ட நிலையில நம்ம கிட்ட வருவாங்கன்னா காத்திருந்தாங்க. அது எதுவுமே கைகூடாத நிலையில தன் தரப்பு ரசிகர்களை, தன் தரப்பு தொண்டர்களை நம்ம தான் ஆட்பமிக்கவங்க, நம்ம தான் சக்தியானவங்க, நம்ம தனித்திருந்தா கூட ஜெயித்து விடுவோங்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏறக்குறைய 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக அந்த நிலையில தான் இருந்தாங்க. வலுவான கூட்டணி அமைக்க முடியல. நாங்க மாநில சுயாட்சி, மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், அவங்க தேர்தலை சந்திச்சாங்க. அதுபோன்று ஒரு நம்பிக்கையை விதைக்கிறோம்ல, ஏதோ ஒரு வகையில ஒரு நம்பிக்கையை விதைக்க வேண்டிய தேவை விஜய் அவர்களுக்கு இருக்கு. சோ அந்த தன் தரப்பு ரசிகர்களை, தன் கட்சியினரை உற்சாகமா வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவையை நிமித்தமா அவர் இது போன்ற வார்த்தைகளை பிரயோகப்படுத்துகிறார் அப்படின்னு தான். நன்றி திரு சுவாமிநாதன், இணைப்பில் வந்தமைக்கு.